நேரா கடன் சொல்லுவோம். இன்னைக்கு என்ன தலைப்பு? நான் ஏற்கனவே சொன்ன தலைப்பு தான் குரூப்ல போட்டிருக்கோம். தப்புவிப்பார் தப்பினோம். தப்புவிப்பார் தப்பினோம். எத்தனை பேர் தப்பிச்சிருக்கிறோம் பிரச்சனையில இருந்து? எத்தனை பேர் போராட்டங்கள்ல இருந்து தப்பிச்சிருக்கோம்? எல்லாம் அவர் தப்பு வச்சதுதான். எத்தனையோ பேர் பல காரியங்களை பார்த்துட்டோம் போன மாசம். அதுல எல்லாம் தப்பு வச்சிருக்கிறார். எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள். நான் கூட கீழே விழுந்திருந்தா, வண்டியோட கீழே விழுந்திருந்தா, இன்னத்துக்கு புத்தூர் கட்டோ, மாவு கட்டோ, திருநெல்லி கட்டோ. தப்பு வச்சார், அவ்வளவுதான். தப்பு வச்சார், அது பெரிய விஷயம். அது போலதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற ஒரு காரியம் இது. இன்னைக்கு எந்த சூழ்நிலையில நீங்க வந்திருந்தாலும், எந்த சூழ்நிலையில இந்த செய்தியை கேட்க போறா, இதுவரைக்கும் தப்பு வித்தவர் இனிமேலும் தப்பு விப்பார். அப்ப எதிலிருந்து தப்பு வைக்க போகிறார்? எதிலிருந்து தப்ப போறீங்க? அப்ப இப்ப எதெல்லாம் இருக்கு வாழ்க்கையில? சிலர் அந்த ஒரு சூழ்நிலையோட வந்திருக்கலாம் இந்த செய்தியை கேட்க. ஆண்டவர் என்ன தப்பு வைக்க மாட்டாரா? ஆண்டவர் ஏற்கனவே தப்பு வச்சாரு, இனிமேல் தப்பு வைக்க, இனிமேல் தப்பு வைப்பார். சரி, வேதத்துல இருந்து ஒரு வேத பகுதியை எடுத்து நம்ம தியானிச்சு அதிலிருந்து நம்ம ஒரு சில விஷயங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34 37 வசனங்களை வாசிப்போம். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொண்டு போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உன்னுடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றார். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். இங்க தாவீதுன்னு ஒரு மனுஷன் சவுல் கிட்ட போய் சொல்றான். தாவீது யாரு? ஆடு மேய்க்கிறவன், சாதாரண ஆளு, யாரும் கண்டுக்காத ஒரு ஆளு. டிஃபன் எடுத்துன்னு போறாரு. யாரை பார்க்கறதுக்கு? அண்ணனுங்களை பார்க்க. அண்ணனுங்களா போர்க்காலத்துல சோல்ஜர், சண்டை போட்டுன்னு இருக்காங்க, சண்டை போறதுக்கு ரெடியா இருக்காங்க. அவங்கள போய் பார்த்துட்டு ஏதாவது டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு வரலான்னு போறாரு. சாதாரண ஆளு ஒரு ராஜாவை பார்த்து சொல்றான், ஒரு நேரம் நான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன். அந்த ஆட்டை, இத இங்கிலீஷ் பைபிள்ல பார்த்தோம்னா, ஒரே நேரத்துல ஒரு சிங்கமும் ஒரு கரடியும் ஆட்டை பிடிச்சிக்கிச்சு. நான் என்ன பண்ணேன்? அந்த ஆட்டை தப்பு வச்சேன். அது தாடியை பிடிச்சி ஆட்டி பொழந்து கட்டிட்டேன். அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு பெரிய பிரச்சனை ஒண்ணு நின்று இருக்கு, கோலியாத்துன்னு. அதை நான் ஈஸியா ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்றான். அவன் சொல்ற பயங்கரமா பாருங்க. அவன் எல்லாத்துலயும் என்ன பண்றான்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே, இந்த சிங்கத்தின் கைக்கும் கரடி கைக்கும் தப்பு வைத்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கு தப்பு வைப்பார். இப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நிறைய சிங்கத்தையும் பார்த்துட்டீங்க, கரடியும் பார்த்துட்டீங்க வாழ்க்கையில. இப்பயும் ஒரு பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கிறீங்க, விஸ்வரூபமா எடுத்து நின்றுருக்கு. அதையும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில இருந்து, அது உங்களை மேற்கொள்ள முடியாதபடி அதிலிருந்தும் தப்பு வைப்பார். இது ரொம்ப அழகா சொல்றான் பாருங்க. சிங்கத்தையும் கரடியும் யோசிச்சு பாருங்களேன். அப்ப எப்படி தாவீது சண்டை போட்டிருப்பான்? நம்ம எல்லாம் சிங்கம் கரடி வந்தா என்ன ஆகுறது தெருவுல? புடிச்சு வச்சு ஆட்டை, அதுல இருந்து நான் அந்த தப்பு வச்சேன், ஆனா இவன் கிட்ட இருந்து ஆண்டவர் நம்ம தப்பு வைப்பார். அப்படி சொல்றான். இப்ப நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் சிங்கமா இருக்கு, எதெல்லாம் கரடியா இருக்கு? எத்தனை பேர் சிங்கம் கரடியோட சண்டை போட்டுருக்க மாட்டீங்க? இன்னைக்கு பூமியில நிறைய சிங்கம் கரடி இருக்கு. பூமியில நம்மளை சுத்தி என்ன இருக்கு? நிறைய சிங்கமும் கரடியும் இருக்கு. வேலை செய்யற இடத்துல நிறைய சிங்கம் இருக்கு, கரடி இருக்கு. படிக்கிற இடத்துல நிறைய சிங்கம் இருக்கு, கரடி இருக்கு. தொழில் செய்யற இடத்துல சிங்கம் இருக்கு, கரடி இருக்கு. இதெல்லாம் வெளியே இருந்து வந்தா பரவாயில்ல, நமக்கு நாமே சிங்கமும் கரடியுமா மாத்திக்கூடாது. நம்மை நாமே சிங்கமும் கரடியுமா மாற்றி கொள்ளக்கூடாது. அப்ப இந்த இடத்துல இவன் தாவீது சொல்றான் பாருங்க, சிங்கத்தையும் கரடியும் என்ன பண்ண? ஒரே போடு. இன்னைக்கு எதெல்லாம் சிங்கமா நிக்குது, எதெல்லாம் கரடியா நிக்குது, எதெல்லாம் அதை விட பெரிய கோலியாத்தா நிக்குது. நான் சொல்றேன்,
அன்னைக்கு தாவீதை தப்புவித்தவர் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில இருக்கிறவன். சிங்கம் வந்தாலும் சரி, கரடி வந்தாலும் சரி, கோலியாத் வந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை தப்புவிப்பார். இந்த பைபிள் எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா, நான் சுருக்கமா சொல்றேன் பாருங்க. உங்க சிங்கத்தை பத்தி நிறைய பேசியிருக்கேன். 2 விதமான சிங்கம் இருக்கு பைபிள்ல. ஒண்ணு யூத ராஜ சிங்கம், அது இயேசுவை குறிக்குது. இன்னொன்னு பல்லு புடுங்கப்பட்ட கிள சிங்கம். இந்த சிங்கத்தால என்ன பண்ண முடியாது. ஓ, பாம்பு இருக்குங்க, பாம்புக்கு பல்ல புடுங்கியாச்சு, பாம்புக்கு பல்ல புடுங்கியாச்சு, புடுங்கன்னு நான் தான், எனக்கு தெரியும் பாம்புக்கு பல்லு புடுங்கியாச்சுன்னு. அது எதிர் வீட்டுள்ள போயிடுச்சு, அவங்களுக்கு தெரியுமா பல்லு புடுங்கியாச்சுன்னு? அந்த பாம்பு படம் எடுக்கும்போது இதே நான் என்ன பண்ணுவோம், போனோம்னா பாம்பு பட்டுன்னு கையில பிடிச்சிடலாம், ஏன்னா கொத்தாதுன்னு எனக்கு தெரியும், ஏன்னா அதுக்கு பல்லு பிடிங்கிருச்சு. அந்த மாதிரிதான் இன்னைக்கு உங்க முன்னாடி இருக்கிற சிங்கங்கள்லாம் அப்படியே உங்களை கடிச்சு விழுங்கிடும், கொதறிடும். பிரச்சனைகள், உங்க வாழ்க்கையில இருக்க போராட்டங்கள் கடிச்சு விழுங்கி புரண்டி எடுத்துரும் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா ஆண்டவர் அதெல்லாம் சிலுவையில என்னைக்கோ புடுங்கி எடுத்துட்டாரு. என்னைக்கோ அந்த சிங்கத்தின் வல்லமே புடுங்கி எடுத்துட்டாரு. இந்த ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும். அப்ப இந்த பிசாசு சிங்கம் இல்ல, சிங்கம் போல. நீங்க வேதத்தை வாசிச்சு பாருங்க. பிசாசு சிங்கம் போல எவனை விழுங்கலாமோன்னு வருதே தவிர சிங்கமா வரான்னு சொல்லல. அப்ப பிரச்சனைகள் சிங்கம் போல. எதை நம்ம இப்ப பார்க்கும்போது சிங்கம் எப்படி இருக்கும், ஒரு 2 டன் 3 டன் வெயிட் இருக்கும், அவ்வளவு நீளம் இருக்கும். அது ஒரு அடி அடிச்சதுன்னா அவ்வளவுதான், தலை உடம்புல இருந்து தனியா போயிடும். அந்த மாதிரிதான் பிரச்சனைகள் இன்னைக்கு நமக்கு ஏகப்பட்ட ரூபத்துல எது எப்படி அடிக்கும், எப்படி காலி பண்ணும், அது வியாதியா, நெருக்கடியா, பொல்லாத மனிதர்களா, நீங்க பாக்கிறதுக்கு தான் சிங்கம், அது இயேசுவின் பார்வையில என்னைக்கோ அசிங்கம். நீங்க இனிமே அப்படி பாருங்க. இயேசுவின் பார்வையில என்னைக்கோ அசிங்கம். அது நம்ம என்ன பண்றோம், சிங்கம் சிங்கம், அது உள்ள ஃபுல்லா உள்ள டேமேஜ். அது என்னைக்கோ ஆண்டவர் அதோடைய வல்லமை எடுத்துட்டாரு. இப்ப இந்த சிங்கம் எதை அழிக்க விரும்புமா நம்ம வாழ்க்கையில? எதை அழிக்க விரும்பும் தெரியுமா சிங்கம்? சிங்கம் எதை அழிக்க விரும்பும்? இப்போ ஒரு சிங்கம் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. என் வாழ்க்கையில நிஜமான சிங்கத்தை யாரும் போய் இப்போ நம்ம டார்ஜானோ இல்ல சிம்சோனோ கிடையாது போய் சிங்கத்தோட சண்டை போறதுக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில, பூமிக்குரிய வாழ்க்கையில நிறைய சிங்கம் சுத்தி திரியுது நம்மளை சுத்தி. எதுக்கு சுத்தி திரியுதா? முதல்ல உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு சிங்கமா வரும். எப்படி இவங்க ஜபத்தை காலி பண்ணலாம், எப்படி இவங்க சபைக்கு போறத காலி பண்ணலாம், எப்படி இவங்க பைபிள் படிக்கிறத காலி பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஆவிக்குரிய வாழ்க்கை, எப்படி இவங்க ஆராதிக்கிறத தடுக்கலாம், இப்படி எல்லாம் யோசிக்கும். அதெல்லாம் ஒரு சிங்கம். இன்னைக்கு எதெல்லாம் உங்களை சபைக்கு வர முடியாதபடி, கடவுளுடைய வார்த்தையை கேட்க விடாதபடி, ஜெபிக்க முடியாதபடி தடை இருக்கோ அதெல்லாம் சிங்கம். பாருங்க இந்த சிங்கத்துடைய காரியம். அடுத்தது என்ன பண்ணுமா இந்த சிங்கம்? ஆசீர்வாதத்தையும் பொருளாதார ரீதியான காரியத்தையும் அழிச்சிடும். எப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையை அழிக்க ஆரம்பிக்குதோ அப்பயே என்ன பண்ணும்? பொருளாதார காரியத்தையும் ஆசீர்வாதங்கள் அதையும் அழிக்க ஆரம்பிச்சிடுமா. எடுத்துக்கொள்ளும் சங்கீதம் 7:7 2வது வசனம். சங்கீதம் 7:2. சத்ரு சிங்கம் போல என் ஆத்மாவை பிடித்து கொண்டு போய் தாவீது இதைதான் ஜெபிக்கிறான் பாருங்க. சரியான ஜெபம் இல்ல? பிசாசு சிங்கம் எதை பிடிச்சிட்டு போதான்? ஆத்மாவை பிடித்து கொண்டு போதான். அப்படின்னா என் சரீரத்தை அட்டாக் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என் ஆத்மாவை பிடிச்சின்னு போயிடறான். ஆத்மா தான் நமக்கு சபைக்கு வர்றது. நம்ம விசுவாசிகள் என்னன்னு சொல்றோம்? ஆத்துமாக்கள் சபையில நிறைந்திருக்கிறாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவிக்குரியவர்கள் சபையில இருக்கிறாங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை அழிக்க பார்க்கும். இப்ப காலேஜுக்கு போறோம், ஃபர்ஸ்ட் அங்க படிப்பை கெடுக்க பார்க்கும். வேலைக்கு போறோம், அங்க என்ன பண்ண ஆரம்பிக்கும்? உங்க வேலை ஸ்தலத்துல ஏதாவது நஷ்டத்தை உண்டு பண்ணி அந்த நஷ்டத்தை உங்க மேல கொடுக்க பார்க்கும். இதுதான் பொருளாதார ரீதியானத்துல நஷ்டம், இன்னொன்னு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நஷ்டம். இதுதான் தாவீது ஜெபிக்கிறார் பாருங்க. சிங்கம் என்ன பண்ணான்? இப்ப சிங்கம் வந்தா என்னங்க பண்ணும்? சரீரத்தை தானே சாப்பிடும். அவன் சொல்றான் பாருங்க, என் ஆத்மாவை பிடித்து கொண்டு போதும். அப்ப அது மட்டும் இல்ல, இன்னொன்னு கூட சொல்றேன் பாருங்க. சங்கீதம் 57:4 வாசிங்க. சங்கீதம் 57:4. போதும். என் ஆத்துமா எங்க இருக்கா? சரீரம் நடுவுல இல்ல, என் ஆத்துமா. அப்படின்னா என் உடம்பு இல்ல, என் மனசு, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சிங்கத்தின் மத்தியில் இருக்கு. என்னை ஆராதிக்க முடியாதபடி, என்ன பைபிள் கேட்க முடியாதபடிக்கு, சத்தியத்தின்படி நடக்க முடியாதபடிக்கு ஒரு சிங்கம் என்ன பண்ணுது? என் ஆத்துமாவை
ஏன் ஆத்மாவை கொண்டு போய் நடுவுல வச்சிருக்கு, இப்படி அப்படியே ஓட முடியாதபடி. இப்ப ஆவிக்குரிய ஜீவியத்தை அழிக்க வகை தேடுறான் சிங்கம். ரெண்டாவது சாட்சியின் ஜீவியத்தையும் அழிக்க வகை தேடுவான். சாட்சியா இருப்பாங்க, அப்பதான் கெட்ட பேர்லாம் வரும். சாட்சியா இருப்பாங்க, அப்ப கெட்ட பேர் வரும். கெட்ட பேர் உண்டாக்குறதுக்கு சில சிங்கம் சுத்தி தெரியும். நல்லவங்களாவே இருப்பாங்க, அது நல்லா தெரியும். நடுவுல ஒரு சிங்கத்துக்கு வார்னிங் கொடுக்கணும்னு நினைச்சேன். அது சிங்கமே என் கண்ணுல மாட்டிக்காத, நான் ஒரு செய்தி வந்தது, என்னமோ நான் சொன்னேன் நீ சொன்ன இவங்களை பத்தி தப்பா பேசினேன் கொண்டேன். அதுதான் ஒரு விசுவாசி பண்ணிருக்கு ஒரு வேலை, ஒரு பழைய விசுவாசி. அது விசுவாசின்னு சொல்ல முடியாது, அது அவிசுவாசி, சாத்தான் விசுவாசி. அது அந்த விசுவாசி என்ன பண்ணிருக்குது, ஒருத்தரை பார்த்து சொல்லியிருக்கு, உங்களை பத்தி இவங்க தப்பு தப்பா பேசினாங்க தெரியுமா அப்படின்ட்டு. சொன்னது ஒரு பெரிய ஒரு 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 கிரியைன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு இதே தான் வேலை. அது இன்னொருத்தர் சொன்னாங்க, அவங்க கிட்ட இவங்க சொன்னாங்களாம் உங்களை பத்தி, இவங்க கேரக்டர் சரியில்லைன்னு சொல்லிட்டு. இப்ப அவங்க நினைச்சுக்கிட்டாங்க நாம பேசிக்க மாட்டோம்ட்டு. எப்படி நினைச்சுக்கிட்டாங்க, பேசினவங்க என்ன நினைச்சிட்டாங்க புத்திசாலித்தனமா, சம்பந்தப்பட்ட 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. ஆனா சம்பந்தப்பட்ட 2 பேரையும் ஒரு இடத்துல கடவுள் சந்திக்க வச்சார். சந்திக்க வைக்கும் போது அவங்க நேரடியாவே பேசிட்டாங்க. பேசும்போது அப்ப மனசுல நமக்கு நம்ம பேசலையே அது மாதிரி. அப்ப சொன்ன எங்க அன்னைக்கு அது மாட்டுதான், அன்னைக்கு அப்படியே பிடிச்சிக்கோங்க. அன்னைக்கு அதுக்கு சிங்கத்துக்கு நம்ம இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பள்ளியும் பிடிங்கிடுவோம். கொஞ்ச நெஞ்ச பள்ளியும் பிடிங்கிடுவோம். ஏன்னா இது மாதிரிதான் தேவையில்லாத, இப்ப எனக்கு இவங்களுக்கு விரோதம்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்லாதத இவங்க போய் என்ன சொல்றது, இவங்க இப்படி சொன்னாங்க, ஏன்னா இனி நான் இவங்க கிட்ட பேச மாட்டேன்னு இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. இவங்க என்ன பண்றது, அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி உங்களை பத்தி இப்படி சொன்னாங்க தெரியுமா. ஒரு நாள் நாங்க 2 பேரும் நேரா சந்திச்சு பேசும்போது இந்த விஷயம் வெளியே வந்துடும். இது இப்ப மாட்டினா என்ன ஆகும், அந்த பக்கம் நிக்கிற ஆளையும் சமாளிக்க முடியாது, இந்த பக்கம் இருக்கிற ஆளையும் சமாளிக்க முடியாது. ஏன்னா என்னைக்குமே சிங்கம் ஒரிஜினல் சிங்கம் 2 மீட் பண்ணிக்கும் போது நடுவுல நரி வந்துச்சுன்னா என்ன ஆகும், டிஸ்கவரி சேனல் பாத்திருக்கீங்களா, அதை பிச்சு போட்டுரும். சரி, அதுக்கான நாள் வரும்னு பார்த்துட்டு இருந்தேன். அது மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்தது. ஏன்னா பயம் கிடையாது, எதிர்க்க வச்சு கேட்கப்போது என்ன ஆவாங்க, மாட்டிப்பாங்க. அதுல வேற இவங்க சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, அத இன்னொருத்தர் சொன்னாங்க. அதுவும் சபையில ஒரு பெரிய வேலை பண்ணிட்டு போன ஒரு ஆளு, அது பிரகஸ்பதி. அது சொன்ன காரியம், அது செய்த காரியத்தை வெளியே கூட சொல்ல முடியாது. அது சொல்லி இருக்குது என்னன்னு, இதுதான் சாட்சியை கெடுக்கிறது. இப்படி வரும் சிங்கம், அது நினைச்சுன்னு இருக்கு சிங்கம்னு, அது என்னைக்கும் நரி மாதிரி மாட்டிக்கும் பொட்டுன்னு. அதுக்கு டிராப் வச்சாச்சு. ஏன்னா எலிக்கு தானே கூண்டு வைப்போம், அந்த நரிக்கும் ஒரு டிராப் வச்சிருக்கோம். அதுல மாட்டிக்கும் போது போய் பார்த்து நரியே மாட்டிக்கினியா. அதுதான் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை அழிக்கவும், நம்ம சாட்சியை அழிக்கவும், நம்ம பணத்தை அழிக்கவும், நம்ம பொருளாதார ரீதியான காரியத்தை அழிக்கவும் சிங்கம் என்ன பண்ணா, இந்த மாதிரி சிங்கம். ஆனா அது நரி, நான் போனாட்டி சொன்ன பாருங்க, பாயறது சிங்கம் போல, அடி உழுது கழுத போல. நினைப்புதான் சிங்கம், பொழப்பு எப்படி கழுத. போனார் வெள்ளிக்கிழமை பேசணும்னா, நினப்பு சிங்கம் போல, பொழப்பு கழுத போல. சிங்கம் நினைச்சு பாஞ்சா கழுத என்ன ஆகும், சிங்கம் நினைச்சு பாஞ்சா கழுத என்ன ஆகும், அடி வாங்கிடும். அது போலதான் சாட்சியை கெடுக்கும் சிங்கங்கள் சிலது. இப்போ தாவீது இததான் சொல்றான், சிங்கம் போல ஒரு காரியம் ஆட்டை பிடிச்சிக்கிச்சு. மெய்ப்பனுக்கு தெரியாதா ஆடை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு. அவன் என்ன பண்ணானா, ஃபர்ஸ்ட் சிங்கத்தை பொழந்துட்டேன்றான். அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எதெல்லாம் சிங்கமா இருக்குன்னு பாருங்க. உங்க பேரை கெடுக்கிறது ஒரு சிங்கம், உங்க பணத்தை அழிக்கிறது ஒரு சிங்கம். அடுத்தது உங்க வாழ்க்கையில உங்க ஆத்துமா, ஆராதனை, துதி, ஜபம் இதெல்லாம் கேட்க முடியாதபடிக்கு உங்களுக்கு என்ன இருக்கும், நீ போவாத, எதுக்கு போற, இதெல்லாம் போணுமா, இதெல்லாம் ஒரு இதுவா அப்படி, அது சிங்கம். ஆனா அதுக்கு தெரியாது அது நரின்னு. அது நரின்னு தெரியாது, ஆனா அது சிங்கமா தன்னை பாவிச்சுட்டு அப்படிதான் பாவலெல்லாம் காட்டும். நான் சொல்றேன், அதுல இருந்து தப்பு வித்தவர் உங்களை நிச்சயமா தப்பு வைப்பார். தாவித்த அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பு வச்சது தாவீதுடைய பலன் இல்ல, ஆண்டவர் தான். இன்னைக்கு அந்த மாதிரி சிங்கம் உங்க மத்தியில இருக்கா, அது சிங்கம் இல்ல, நீங்க நினைச்சுக்கோங்க, அது நரி. நேத்து சொன்ன பாருங்க, சிங்கம் முந்தா நேத்து, ஆனா வாழ்க்கை எப்படி கழுத. அதனால கவலைப்படாதீங்க, உங்க வாழ்க்கையில அந்த மாதிரி சிங்கங்கள் வந்தா நிச்சயமா ஆண்டவர் தப்பு வைப்பா. அது மட்டும் இல்ல, இன்னொரு வசந்த கூட, சங்கீதம் 35:17. இந்த சிங்கத்துடைய வேலை, அடுத்த வேலை சொல்றேன் பாருங்க. முதல்ல ஆவியை காலி பண்றதுதான் சிங்கத்துடைய வேலை. ரெண்டாவது பொருளாதார ரீதியான காரியங்களை காலி பண்றது சிங்கத்துடைய வேலை. மூணாவது சாட்சியை காலி பண்றது சிங்கத்துடைய வேலை. நாலாவது இப்ப இவன் ஜெபம் பண்ற, ஆண்டவரே எது வரைக்கும் இந்த சிங்கத்துடைய காரியத்தை, நான் இதுதான் சொன்னேன், எனக்கு அந்த காரியம் வரும்போது நான் ஆண்டவரே இது ஏற்கனவே பயங்கரமான கலகம்னு எல்லாருக்கும் தெரியும், இது மாதிரியா எனக்கு எது வரைக்கும் இதை பார்த்துட்டு இருப்பீங்க ஆண்டவரே,
என் ஆத்துமாவை அழிவுக்கும் எனக்கு அருமையானது சிங்கக்குட்டிகளுக்கும் தப்புவிக்கும். பாத்தீங்களா, இங்க சிங்கத்துடைய வேலை என்ன தெரியுமா? அருமையானதை காலி பண்றது. இந்த சிங்கத்துடைய முதல் வேலை என்ன? ஆத்துமாவை காலி பண்ணிடணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, பொருளாதார ரீதியான காரியங்களை அழிச்சிடணும். மூணாவது, சாட்சியை கெடுத்துடணும். நாலாவது, அருமையானதை காலி பண்ணிடணும். உங்களுக்கு அருமையானது என்ன? ஜீவன் அருமையானது. வசனம் சொன்னா நிறைய சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில ஜீவன் அருமையானது. ரெண்டாவது, செல்வம் அருமையானது. உங்க பிசினஸ் அருமையானது. உங்க படிப்பு அருமையானது. உங்கள் எதிர்காலம் அருமையானது. இதை எல்லாத்தையும் அழிக்க பார்க்குமா இந்த சிங்கம். இப்ப யோசிச்சு பாருங்க, கண்ண மூடி, எந்த சிங்கம்லாம் உங்க வாழ்க்கையில இருக்குன்னு சொல்லி உங்க சாட்சியை கெடுக்குதா, உங்க பேரை கெடுக்குதா? அது சிங்கம், ஆனா அது சொல்லிக்குது, ஆனா அது நெறி. உங்க உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை காலி பண்ணணும்னு நினைக்குதா? சர்ச்சுக்கு போனா உட்கட்டியா? சர்ச்சுக்கு போனா நந்துச்சா? சர்ச்சுக்கு போனா ஆயிடுச்சா? சர்ச்சுக்கு போயினா நந்து முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அது சிங்கம், அது நினைச்சுன்னு, ஆனா அது நரி. உங்க பொருளாதார ரீதியான காரியங்களையே டார்கெட் பண்ணி உங்களை அழிக்கணும்னு பாக்குது பாருங்க, அது ஒரு சிங்கம். தாவீது தான் சொன்னா, இந்த சிங்கத்தை தான் வாயை கிழிச்சிட்டேன், நீங்க சிங்கத்தை வாயை கிழிக்கணும். இப்போ என்னன்னு அதுக்குன்னு பாஸ்டர் சொல்லிட்டாருன்னு இதெல்லாம் சிங்கமாகனு வாயில 2 குத்து விட்டுற போறீங்க. வாயை கிழித்து போறதுதான் என்னன்னா, அதோடைய வல்லமைய ஒண்ணுமே இல்லாம ஆக்குறது பாருங்க. இதுதான் சிங்கத்துடைய வேலை. அப்ப ஆண்டவராகிய இயேசுவானவர் இன்னைக்கு எதுல இருந்து தப்பு வைக்க போறாருன்னா, இந்த சிங்கத்தின் வல்லமை. உங்க ஆத்மாவை அழிவுக்கு கொண்டு போகணும்னு நினைக்குது பாத்தீங்களா, அதுல இருந்து தப்பு வைக்க போகிறார். உங்க பொருளாதார ரீதியான ஆசீர்வாதங்களை அழிக்கணும்னு நினைக்குது பாத்தீங்களா, அதுல இருந்து தப்பு வைக்க போகிறார். மூணாவது, உங்க சாட்சியை கெடுக்கணும்னு நினைக்குது பாத்தீங்களா, அதுல இருந்து தப்பு வைக்க போகிறார். நாலாவது, உங்களுக்கு அருமையான காரியங்களை அழிக்கணும்னு நினைக்குது பாருங்க, அதுல இருந்து தப்பு வைப்பார். தாவீது இதுதான் சொன்னான். ஒரு ஆடா ஒரு விசுவாசி போய் மாட்டிக்கிச்சு, நான் என்ன பண்ணேன்? அந்த சிங்கத்தை தாடியை பிடிச்சி ஒரே போல பகிர்ந்துட்டேன். இப்ப முதலாவது நான் சிங்கத்தை சொன்னேன். ரெண்டாவது கரடி. அவன் என்ன சொன்னான்? தாவீது என்ன சொன்னான்? ஒரு சிங்கமும் கரடியும் ஒரு ஆட்டை பிடிச்சுக்கிச்சு, அது ரெண்டையும் நான் கொண்டு போட்டேன். அப்ப முதலாவது இன்னைக்கு ஆடுன்றது நாம தான். இன்னைக்கு நம்மளை பிடிக்கிற சிங்கம் எதுன்னு நான் காமிச்சிட்டேன். அடுத்தது கரடி. அது என்னங்க கரடி? சிங்கம் மட்டும் இல்ல, கரடி. இந்த கரடி எதை காமிக்குதுன்னா, சந்ததிகளையும் வாரிசுகளையும் அழிக்கும் வல்லமை. சந்ததிகள் வாரிசு அப்படின்னா, இப்ப சந்ததினா நமக்கு பிறக்கிற பிள்ளைகள்னு சொல்லலாம், நம்ம மூலமா புதுசா சபைக்கு வர ஆத்துமான்னு சொல்லலாம். இப்ப உங்களுக்குள்ள இருந்து பிறக்கிறது. உங்களுக்குள்ள இருந்து என்ன பிறக்குது? உங்களுக்குள்ள இருந்து ஞானம் பிறக்குது. உங்களுக்குள்ள இருந்து அறிவு பிறக்குதா? நான் ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களுக்கு என்னதான் டீச்சர் சொல்லி கொடுத்தாலும் நீங்க போய் எக்ஸாம் எழுதும்போது ரிசல்ட் வந்து பாருங்க, அதுதான் நீங்க பெற்றெடுத்தது. அது மட்டும் இல்ல, பெற்றெடுத்த பிள்ளைகளையும் காமிக்குது. அப்ப உங்களுக்குள்ள இருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்களை என்ன பண்ணும்? இந்த கரடி அழிச்சிரும். இந்த கரடியின் வல்லமை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து, கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களை 42 பிள்ளைகளை பீறி. பாத்தீங்களா, கரடி வந்தா என்ன நடக்குமா? பிள்ளைகள், நல்லா கவனிங்க, பிள்ளைகள் 42 பிள்ளைகளை பீறி போடுச்சு. அப்படின்னா சந்ததி அழிச்சிடும். இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு குடும்பத்தை அழிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு குடும்பத்தை அழிக்கணும்னா ஒரு சில விஷயம் இருக்கு. பிள்ளைங்க உடம்பு சரியில்லாம போயிட்டாங்கன்னா அந்த குடும்பம் அப்படியே அழிஞ்சிடும். அதை யோசிச்சு 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 என்ன ஆயிடும்? அந்த குடும்பம் அப்படியே, இப்போ ஏதோ ஒரு பெரிய வியாதி வந்துருச்சு ஒரு பிள்ளைக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த குடும்பம் என்ன ஆகும்? அந்த பிள்ளைய பார்த்து 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 அப்படியே மனம் உடைஞ்ச இருதயம் என்ன ஆகும்? இருதயம் என்ன ஆகும்? உடையும். பிள்ளையோட வாழ்க்கை ஃபெயிலியர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும்? பெற்றோர்களுடைய இருதயம் உடையும். பிள்ளைங்களுடைய எதிர்காலம் தவறா போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ பெற்றோர்களுடைய இருதயம் என்ன ஆகும்? அப்ப இந்த 42 பிள்ளைகளுடைய பெற்ற தாய் தகப்பனுடைய இருதயம் எப்படி உடைக்கப்பட்டிருக்கும்? அதுதான் கரடியோட வல்லமை. அதுதான் கரடியோட வல்லமை. குழந்தைகளை அழிக்கிறது, பிள்ளைகளை அழிக்கிறது, பிழைப்பு, வேலை, வாழ்க்கை. இப்ப பிள்ளைக்கு நல்ல படிச்ச வேலை இல்லை, அதை நினைச்சு என்ன பண்ணும்? இருதயம் உடையும். உடையுமா? பெத்தவங்க இருதயம் பயங்கரமா உடையும். படிப்பு ஃபெயிலியர் ஆச்சு, பெத்தவங்க இருதயம் என்ன ஆகும்? உடையும். இதுதான் கரடியின் வல்லமை. இதுதான் கரடியின் வல்லமை. ஆனா இததான் தாவீது சொன்னா, சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்தார். இன்னைக்கு நான் சொல்றேன், சிங்கத்தின் வல்லமைன்னா என்னது? ஃபர்ஸ்ட் ஆத்துமாவை அழிக்கிறது. சபை, ஆராதனை, திருவிருந்து, பாட்டு, நம்ம எவ்வளோ சொல்லுவோம்.
படிச்சு படிச்சு சொல்லுவோம். நான் தான் சொல்றேனே அடிக்கடிக்கு, ஒண்ணு அவங்களா வந்துடணும், இல்ல ஆண்டவர் வேற எதையாவது அனுப்பணும். வேற வழி வர முடியலன்னா வேற சூழ்நிலை. இப்ப இன்னைக்கு என்னால வர முடியல, என்னோட வேலை எப்படி இருக்கு, என்னுடைய படிப்பு இருக்கு, இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு, முக்கியமா இன்னைக்கு பொழப்பு இருக்கு, போய் தான் ஆகணும், ஏற்கனவே கமிட் பண்ணியாச்சு அப்படின்னா அது வேற விஷயம். வீட்லயே உட்காந்து டிவி பார்க்கலாம், கறி குழம்பு வைக்கலாம், இன்னைக்கு இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, மோட்டர் போடணுமே, வீடு ஒற்றை அடிக்கணுமே, இப்படி எல்லாம் இருந்தோம்னா நான் ஏற்கனவே சொன்னதுதான், ஆண்டவர் எதையாவது அனுப்புவார். எதையாவது, பிராக்கெட்ல என்ன வேணா போட்டுக்கலாம், எதையாவது அனுப்புவார். அப்போ சத்தம் ஒண்ணு கேட்கும், ஐயோ அம்மா, ஆண்டவரே, இயேசுவே அப்படின்னு. அதான் இப்ப பாருங்க, இந்த சிங்கத்தின் கைக்கும் கரடி கைக்கும் தப்பு வைக்கிறாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இன்னைக்கு நாம விசுவாசிக்கணும். அவன் தாவீது எதை பேசினா? விசுவாசத்தை பேசினான். சிங்கத்தின் கைக்கும் கரடி கைக்கும் தப்பு வைத்தவர் என்ன கட்டாயமா தப்பு வைப்பார், இந்த கோலியாத்தின் கைக்கு தப்பு வைப்பார்னு அவன் சொன்னான். அதுதான் விசுவாசம். இன்னைக்கு எத்தனை சிங்கம் இருக்கு உங்க வாழ்க்கையில? எத்தனை கரடி இருக்கு? அங்கங்க இருக்கு பாஸ்டர். வேலையில ஒரு கரடி இருக்கு, சிங்கம் இருக்கு. படிப்புல ஒரு சிங்கம் இருக்கு, கரடி இருக்கு. குடும்பத்துக்குள்ளேயே இருக்கு சில சிங்கம் கரடிலாம். எனக்கு அப்படிதான் ஆச்சு. ஆனா பார்த்துருந்தாருங்க, அந்த அந்த நரி எப்போ மாட்டோன்னு, அந்த நரி எப்போ மாட்டோன்னு பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏன்னா அப்படி ஒரு குற்றச்சாட்டை போய் ஒருத்தர் மேல ஒருத்தர் நாங்க சொன்னதா மாதிரி, அவங்க சொன்ன மாதிரி இல்ல, நல்ல புத்திசாலித்தனம் இல்ல. இப்ப இவங்க போய் அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எப்படின்னு? இவங்க கிட்ட நான் சொன்னதா இல்ல, அவங்க கிட்ட நான் சொன்னதா, அவங்க இவங்க கிட்ட சொன்னதா, இவங்க கிட்ட சொன்னதா. எவ்வளவு புத்திசாலித்தனம் இல்ல. மாட்டா நான் மாட்ட மாட்டேன், இன்னொருத்தர் யாரோ மாட்டிப்பாங்க. எவ்வளவு நரி தந்திர வேலை பாருங்க. சரி, நரியே ஒரு நாள் உனக்கு இருக்கு. அது போலதான் கடவுள் சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க, இது போல சிங்கங்கள் உங்க வாழ்க்கையில வந்தாலும் சரி, நரிகள் வந்தாலும் சரி, உங்க பிள்ளை கரடிகள் வந்தாலும் சரி, உங்க உங்க சந்ததிகளின் எதிர்காலத்தை அழிக்கும்படி ஆண்டவர் சொல்றாரு, அது ரெண்டையும் காலி பண்றேன், அதுல இருந்து உன்னை நான் தப்பு வைப்பேன். இப்ப இந்த சாத்தா சிங்கம் போல வந்தாலும் சரி, கரடி போல வந்தாலும் சரி, இந்த துஷ்டனுக்கு ஆண்டவர் நிச்சயமா உங்களை தப்பு வைப்பார். ஏன்னா வேதம் சாத்தானுக்கு துஷ்டன் ஒரு பேர் சொல்லுது. சரி, அதை கூட நான் உங்களுக்கு வாட்சி காட்டுறேன். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம். ஜனங்களை ஆளும் துஷ்ட அதிகாரி கர்ஜிக்கும் சிங்கத்துக்கும் அலைந்து திரிகிற கரடிக்கும் ஒப்பாய். பாத்தீங்களா? இவன் யாரா? துஷ்டனா. இந்த துஷ்டன் ஒப்பா இருக்கிறான். நான் இப்ப கூட சொன்ன பாருங்க, என்ன பாசிபிளி சொல்றாரு, அவன் பிசாசு தான் சிங்கத்துக்கும் கரடிக்கும் ஒப்பா இருக்கிறான், துஷ்டனா இருக்கிறான். ஆனா ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு, இந்த துஷ்டனாகிய பிசாசின் கிரியைகளுக்கு அவன் கைக்கு நான் உங்களை தப்பு வைப்பேன். ஒன்ன மட்டும் இல்ல, அவன் குடும்பத்தையும் தப்பு வைப்பேன். தாவீதுதான் விசுவாசமா சொல்றான், நான் ஆடு மேய்ச்சின்னு போனேன், ஒரு சிங்கம் வந்துருச்சு, ஒரு கரடி வந்துருச்சு, உடனே பிடிச்சிக்கிச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு இந்த ஆடுன்ற இடத்துல உங்க பேரை போட்டுக்கோங்க, போட்டுட்டு பாருங்க, இந்த சிங்கம் வருது, என்னை எதுல பிடிக்க பாக்குது? என் ஆத்துமாவை பிடிக்க பாக்குது, என் பணத்தை பிடிக்க பாக்குது, என் பொருளாதார ரீதியான காரியத்தை பிடிக்க பாக்குது, என் சாட்சியை பிடிக்க பாக்குது, எனக்கு அருமையானதை, என் பிசினஸ, என் படிப்பை, என் எதிர்காலத்தை, என் குடும்பத்தை பிடிக்க பாக்குது. ரெண்டாவது, இந்த கரடியின் வல்லமை வருது, இது என்ன செய்யுது? என் சந்ததிகளை பிடிக்க பாக்குது, என் சந்ததிகளை அழிக்க பாக்குது, அவங்க எதிர்காலத்தை அழிக்க பாக்குது, எனக்குள்ள பிறக்கிற கல்வியை அழிக்க பாக்குது, எனக்குள்ள பிறந்து வர செல்வத்தை அழிக்க பாக்குது, என் மூலமா புதுசா வர ஆத்துமாவை அழிக்க பாக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த கரடியின் வல்லமைக்கும், இந்த சிங்கத்தின் வல்லமைக்கும், இந்த துஷ்டனா இருக்கிற இந்த வல்லமைக்கும் நான் உன்னை அந்த கைக்கு நீங்கள் ஆக்கி விடுவிப்பேன், தப்பு வைப்பேன். இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? உங்க வாழ்க்கையில எது சிங்கம் கரடின்னு பாருங்க. சிலருக்கு வியாதி, ஒரு சிங்கமா இருக்கு, கரடியா இருக்கு. சிலருக்கு நெருக்கடி, கடன், அது சிங்கமா இருக்கு, கரடியா இருக்கு, எப்ப புடுங்குமோ. சிலருக்கு பொல்லாத மனுஷங்க, சிங்கமா கரடியா இருக்கிறாங்க, எப்ப பீறி போடலாம், எப்ப புடுங்கலாம்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிங்கத்தின் கைக்கும், இந்த கரடியின் கைக்கும், இந்த சிங்கத்தின் வாய்க்கும், இந்த கரடியின் வாய்க்கும் நான் உன்னை தப்பு வைப்பேன், நான் உன்னை தப்பு வச்சிருவேன். அப்ப இந்த சாத்தானுடைய நோக்கம் என்ன? இப்ப இந்த சிங்கத்தையும் கரடியும் விட்டுருவோம், அவனுக்கு ஒரே பேர் வைப்போம், சாத்தான். அப்பதான் பைபிள் சொல்லுது, சாத்தான். இவனோட நோக்கம் என்ன? ஆத்மாவை அழிக்கணும், பொருளாதார ரீதியான காரியத்தை அழிக்கணும், சாட்சி அழிக்கணும். அடுத்தது என்ன சொன்ன? அடுத்தது நமக்கு அருமையானதை அழிக்கணும், அடுத்தது நமக்கு சந்ததி அழிச்சிடணும். பாருங்க, டோட்டலா காலி பண்ணிடணும். என்ன பிளான் பாத்தீங்களா? பைபிள் எழுதப்பட்ட அந்த 4 வசனங்களுக்குள்ள எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு பாருங்க. அப்ப ஏன் தெரியுமா இது தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்தது? இது தாவீதுடைய சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து பிறப்பாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் தாவீதை டார்கெட் பண்றான், தாவீதை பிசாசு டார்கெட் பண்றான், இவன் அழிச்சிடணும்னு சொல்லி.
அப்ப நாம நம்ம மூலமா இயேசு நிறைய பேருடைய வாழ்க்கையில பிறந்திருக்கிறாரு, நாமே இயேசுக்குள்ள பிறந்திருக்கிறோம். அப்ப நமக்குள்ள இருந்து பிறக்க போகிற எல்லா காரியங்கள், நாம ஜபம் பண்ணா ஒருத்தருக்கு அற்புதம் நடக்கும், அதை தடுப்பான். நாம ஒருத்தருக்கு பைபிள் சொன்னா அவங்க ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருவாங்க, அதை தடுப்பான், நமக்குள்ள இருந்து பிறகுறது. அதே போல நமக்குள்ள இருந்து பிறக்கிற பிள்ளைங்க அவங்க எதிர்காலம், அதை தடுக்க முயற்சி பண்றது. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் முதலாவது சொல்ற காரியம், இந்த சிங்கத்தின் வல்லமைக்கும் இந்த கரடியின் வல்லமைக்கும் நான் என்ன பண்ணுவேன், உன்னையும் உன் பிள்ளைகளையும் உன் குடும்பத்தையும் தப்பு வைப்பேன். இப்ப எத்தனை பேருடைய வாழ்க்கையில அப்படி இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எதெல்லாம் கரடி, எதெல்லாம் சிங்கம், எதெல்லாம் உங்களை சூழ்ந்து இருக்கு, எதெல்லாம் உங்க வாழ்க்கையில எதெல்லாம் உங்களை அழிக்க வகை தேடுது. இப்ப இந்த தாவீது இந்த சிங்கத்தையும் கரடியும் எப்படி அழிச்சாருன்னு இந்த பைபிள் என்ன சொல்லுது? அது மறுபடியும் வாசிப்போம். அந்த 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 34 இருந்து மறுபடியும் வாசிப்போம். தாவீது சவுலை பார்த்து, உன்னுடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதில் என்ன பண்ணாரா? தொடர்ந்து போய் பின்னாடியே ஓடி இருக்கான் போல, தொடர்ந்து போய் அதை அடித்து பாருங்க பாருங்க. இப்போ இவன் பின்தொடர்ந்து போறான், போய் அத அடிக்கிறான். எதுல அடிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? எதுல அடிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? எப்பயுமே மேய்ப்பர்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2 கொம்பு வச்சிருப்பாங்க, 2 கொம்பு வச்சிருப்பாங்க. அதுதான் நம்ம இயேசு கிறிஸ்துவோட படம் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? ஒரு ஆள் தூக்கி ஒரு கொம்பு ஒண்ணு இருக்கும் வளைவா, பார்த்திருக்கீங்களா? அது எதுக்கு? தழைகள் எல்லாம் பிச்சு போடுறதுக்கு. இன்னொரு கொம்பு வச்சிருப்பாங்க, அது எதுக்குன்னா ஏதாவது துஷ்ட மிருகங்கள் வந்தா அதை அடிச்சு விரட்டுறதுக்காக ஒரு கொம்பு வச்சிருப்பாங்க. ஒரு கொம்பு தழை பிக்கிறதுக்கு, ஆடுகளுக்கு. இப்ப ஓடி போய் என்ன பண்றாரு? இந்த கோல் தடி, அதுதான் சங்கீதக்காரன் சொல்றாள், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும்னு சும்மா சொல்லல. இவன் அப்ப பின்னாடி போய் எதுல போட்டிருக்கான்? கோல்லையே போட்டிருக்கான், கோலு தடி. இதை வச்சு என்ன பண்ணிருக்கான்? அடிச்சு அந்த சிங்கத்து வாயில இருந்து அந்த ஆட்டை மீட்டு எடுத்துட்டு வந்திருக்கான். இந்த கோல் எதை காமிக்க தெரியுமா? இந்த கோல் வளைந்திருக்கிறது, அது தழைக்கு. இந்த தடி எதை காண்பிக்கிறதுனா கடவுளுடைய வார்த்தையை காண்பிக்கிறது. தடி எதை காண்பிக்கிறது? இயேசுவின் வார்த்தைகளை காண்பிக்கிறது. அப்ப இன்னைக்கு உங்க கையில இயேசுவின் வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தையை சரியா உங்க முன்னாடி இருக்கிற பிரச்சனை மேல பயன்படுத்தினீங்கன்னா அது ஜெயிச்சிடலாம். இப்ப உங்க முன்னாடி என்ன இருக்கு? கரடி சிங்கத்தை எடுத்துருவோம். என் முன்னாடி வியாதி இருக்கு, என் முன்னாடி தரித்திரம் இருக்கு, என் முன்னாடி பொல்லாத மனிதர்கள் இருக்காங்க, என் முன்னாடி பொல்லாத ஆவிகள் இருக்கு, என் முன்னாடி பொல்லாத கிரியை இருக்கிறது இருக்கு. நான் சொல்றேன், இயேசுவின் வார்த்தையை சரியா பயன்படுத்துங்க, நிச்சயமாகவே அந்த வல்லமை விழுந்து போகும். இயேசுவின் வார்த்தையை சரியா, அதுதான் இன்னைக்கு நமக்கு வேண்டிய ஆயுதம். அன்னைக்கு தாவீது கோலும் தடியும் வச்சிருந்தான், தடியை வச்சு சிங்கத்தையும் கரடியும் அடிச்சு என்ன பண்ணார்? ஆட்டை மீட்டார். இனி கடவுளுடைய வார்த்தை உங்ககிட்ட இருக்கு, இன்னைக்கு கடவுளுடைய வார்த்தை உங்ககிட்ட இருக்கு. நான் சொல்றேன் பாருங்க, கடவுளுடைய வார்த்தையை நீங்க சரியா பயன்படுத்தும் போது உங்கள் ஆத்துமாவை யாராலையும் ஒண்ணும் செய்ய முடியாது. உங்க பொருளாதார ரீதியான காரியம், பண ரீதியான காரியம், ஆசீர்வாதத்தை யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. அதே போல உங்கள் சாட்சி, உங்க பேரை யாராலையும் என்ன பண்ண முடியாது? கெடுக்க முடியாது. என்ன பொய் சாட்சி சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, அவங்கதான் ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க? மாட்டிப்பாங்க. அடுத்தது உங்களுக்கு அருமையான பொருளாதார ரீதியான காரியங்க, கிருப, தயவு, இரக்கம், அதை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதே போல உங்கள் மூலமாய் பிறக்கக்கூடிய, சொல்லுவாங்க பாருங்க, இன்னைக்கு காலையில இருந்து உழைச்சங்க, 1000 ரூபாய் வந்தது, ஆனா வீட்டுக்கு போகும்போது 100 ரூபாய் தாங்க மிச்சம். 1000 ரூபாய்க்கு 900 ரூபாய் செலவு வந்ததுங்க, 1000 ரூபாய் வந்ததுங்க, 900 ரூபாய் கடனே போயிடுச்சுங்க. அப்ப உங்கள் மூலமாய் பிறக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் அழிக்கிறது தான் இந்த கரடியின் வல்லமை. அந்த காரியத்தையும் நீங்க சரியா ஜெயிக்கணும்னா உங்ககிட்ட இயேசுவின் வார்த்தைகள் இருக்கணும். உங்ககிட்ட இயேசுவின் வார்த்தை இருக்கும்போது இதை நீங்க சரியா ஜெயிச்சிடலாம். உங்க குடும்பத்துல எதெல்லாம் இப்படி இருக்கு பாருங்க, ஏதோ ஒரு வல்லமை உங்க குடும்பத்தை பிடிச்சு வச்சிருக்கான். நான் சொல்றேன், இயேசுவின் வார்த்தையை பிடிங்க, அந்த வல்லமையை ஜெயிச்சிடலாம். இப்ப இந்த தாவீது சொல்றாரு பாருங்க, கரடியும் சிங்கத்தையும் எப்படி ஜெயிச்சாரா? அதுதான். இப்ப இதெல்லாம் சொல்லிட்டான். சொன்ன உடனே அடுத்தது அவன் சொல்றான் பாருங்க, அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான், அவன் ஜீவனுள்ள தேவனுடைய
சேனைகளை நிந்தித்தானே. 40வது வசனத்துல பாருங்க. ஆஹ் தன் தடியை கையிலே பிடித்துக் கொண்டு இருங்க, இப்பதான் வரேன். இப்ப தடி, இங்க பாருங்க, கோல் இல்ல, தடியை கையில பிடிச்சுக்கிட்டான். அப்ப இந்த தடியை வச்சுதான் என்ன பண்ணிருக்கான், இந்த சிங்கத்தையும் கரடியும் அடிச்சு காலி பண்ணிருக்கான். இப்ப இவன் சொல்றான் பாருங்க, இவன் என்ன நிந்திக்கலப்பா, உங்களை நிந்திக்கல, இயேசுவை நிந்திச்சுட்டான். இயேசுவை நிந்திச்சுட்டான். அப்ப இன்னைக்கு உங்களை ஒருத்தர் குற்றப்படுத்தினா, உங்களுடைய பொருளாதார ரீதியான காரியத்தை ஒருத்தர் எடுத்தா, உங்க பேரை கெடுக்கணும்னு நினைச்சாலோ, இல்ல உங்க ஆத்மாவை அழிக்கணும்னு நினைச்சாலோ, இல்ல உங்க சரீரம் இயேசுவின் சரீரமா இருக்குமோ அந்த சரீரத்தை பாழாக்கணும்னு நினைச்சாலோ, அது யார தொடுறதுக்கு சமம்? இயேசுவை தொடுறதுக்கு சமம். அது இயேசுவை அழிக்கிறதுக்கு சமம். அது இயேசுவை சண்டைக்கு சிங்கிள்ஸுக்கு கூப்பிடுறதுக்கு சமம். அதான் சொல்றான் பாருங்க, இதையே அடிச்சுட்டேன். இந்த பெலிஸ்தியன் யார்? இந்த கோலியாத் யார்? இந்த பெலிஸ்தியன் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். என்னமா பெலிஸ்தியன்னா? ஊர்ந்து வருகிறவன். எது ஊர்ந்து வரும்? பாம்பு, சர்ப்பம் ஊர்ந்து வரும். ஊர்ந்து வருதுன்னா எப்படின்னா நமக்கு தெரியவே தெரியாது எப்படி வருதுன்னு. ஆனா வந்துருச்சுன்னா அது என்ன பண்ணும்? விஷத்தை கக்காம போவாது. விஷத்தை கக்காம. அப்படிதான் இவன் எம்மாத்திரம், நான் இதையே ஜெயிச்சுட்டேன், இவன் எம்மாத்திரம் சொல்றான். அங்க போய் என்ன பண்றான்? தன் தடியை கையில பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கற்களை தேர்ந்தெடுத்து அவைகளை தன்னுடைய அடைப்பை பையிலே போட்டு தன் தவளை தன் கையிலே பிடித்துக் கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். இப்ப என்ன எடுத்துன்னு போறாரு? எத்தனை கல்லு? 5 கல்லு. இந்த 5 கல்லு குறித்து நான் ஏற்கனவே வேற விதமா சொல்லியிருக்கேன். இன்னைக்கு இந்த 5 கல்லு எதை காமிக்குது? இன்னைக்கு வேற ஒரு அர்த்தத்துல சொல்றேன். இப்ப தாவீது தடியை வச்சு என்ன பண்ணாரு? தடியை வச்சு என்ன பண்ணாரு? சிங்கத்தையும் கரடியையும் ஜெயிச்சார். இன்னைக்கு தடி எதை காமிக்குது? இயேசுவின் வார்த்தைகளை காமிக்குது. இன்னைக்கு இயேசுவின் வார்த்தையை நீங்க கையில தடி எடுத்து அடிக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை. இப்ப என்னதான் நமக்கு தடி சுத்த தெரிஞ்சாலும் கரெக்டா இலக்கு பார்த்து அடிக்கணும்ல. நம்ம பாட்டு காத்துல சிலம்பம் பண்ணிருந்தா என்ன ஆகும்? சிங்கம்னா கரெக்டா ஒரு அடி, அடுத்த அடிக்கு அதுக்கு காத்து இருக்காது, அடுத்து நம்மள அடிக்கும் அது திருப்பி. கரடினா ஒரே அடி. அப்ப கரெக்டா இலக்க பார்த்து அடிச்சிருக்கான். அப்ப இன்னைக்கு இலக்க பார்த்து அடிக்கிறவர்களா இருக்கணும். கரெக்டா கடவுளுடைய வார்த்தையை சரியா பயன்படுத்தணும். கடவுளுடைய வார்த்தையை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்க ஏதோ தப்பே பண்ணியிருக்காங்க, நானும் ஏதோ தப்பே பண்ணியிருக்கேன். அந்த நேரத்துல இவங்க பண்ண தப்புக்கு நான் கடவுளுடைய வார்த்தையை எடுத்து பயன்படுத்தினா முதல்ல நான் சரியாகணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த வார்த்தை என்ன பண்ணாது, அங்க கிரியை செய்யாது. இவன் சரியா பயன்படுத்திருக்கான். இப்ப என்ன பண்றான்? 5 கல்லு எடுத்துக்கிட்டான். இந்த 5 கல்லு எதை காமிக்குது? தாவீதின் காலத்துலன்னா, தாவீதின் காலத்துல 5 ஆகமங்கள் இருந்தது. பைபிள் நம்மளுக்கு தான் இப்ப ஃபுல் பைபிள் இருக்கு. தாவீதுடைய காலத்துல 5 புக்கு தான், 5 இதுதான் பைபிள். ஆதி ஆகமம், யாத்ராகமம், எண்ணாகமம், லேவியராகமம், உபாகமம். தாவீது காலத்துல இந்த 5 ஆகமம் வந்தது. இந்த 5 ஆகமத்தின் வார்த்தைகளை தான் எடுத்து என்ன பண்றான்? கோலியாத் மேல பயன்படுத்துறான். கோலியாத் மேல பயன்படுத்துறான். இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, உங்க வாழ்க்கையில இருக்கிற தேவையில்லாத, இன்னைக்கு இப்போ ஏற்கனவே சிங்கத்தையும் பார்த்துட்டேன், கரடியும் பார்த்துட்டேன். ஆனா இப்ப கோலியாத்து மாதிரி ஒரு விஷயம் நிக்குது, கோலியாத்து மாதிரி ஒரு பிரச்சனை என்ன விழுங்க பார்த்துட்டு இருக்குன்னா, நான் சொல்றேன், கடவுளுடைய வார்த்தையில இருக்கிற வல்லமையை எடுத்து பயன்படுத்துங்க, அது விழுந்து போகும். சிங்கத்தையும் கரடியும் கோலியாத்தையும் பார்த்து பயப்படாதீங்க. அங்க ஒரு விசுவாசம் வேலை செய்யணும். அங்க என்ன பண்ணணும்? ஒரு விசுவாசம் வேலை செய்யணும். இது எப்படியா முடியும்? இந்த பிரச்சனை எப்படி முடியும்? எனக்கு தெரியாது. ஆனா நான் கடவுளுடைய வார்த்தையை படிக்கிற ஆளு. அது நிச்சயமா ஜெயத்தை கொண்டு வரும். இந்த 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 போராட்டத்தை எப்படி ஜெயிப்பேன்? அது எனக்கு தெரியாது. என்ன போராடுகிறவர்களை ஜெயிக்கிற உத்தியை இயேசு சொல்லி கொடுப்பார். அதுதான் இன்னைக்கு அதை தான் புடிச்சுக்கணும். இப்ப இந்த பிசாசு எந்த ரூபத்துல உங்ககிட்ட வந்தாலும் சரி, அது சிங்கத்தின் ரூபத்துல வந்தாலும் சரி, கரடியின் ரூபத்துல வந்தாலும் சரி, சில மனுஷ ரூபத்துல வந்தாலும் சரி, சில நேரத்துல கோலியாத்து மாதிரி தீர்க்க முடியாத மலை மாதிரி வந்தாலும் சரி, நான் சொல்றேன், கடவுளுடைய வார்த்தையை சரியா பயன்படுத்தும் போது அந்த பிரச்சனையில இருந்து ஆண்டவர் உங்களை தப்புவிப்பார். அந்த சூழ்நிலையில இருந்து ஆண்டவர் உங்களை தப்புவிப்பார். அவர் தப்புவிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அது சிங்கம் வந்தாலும் சரி, கரடி வந்தாலும் சரி. நான் முந்தா நேற்று கூட ஒரு விசுவாசி ஒருத்தர்கிட்ட சொன்னேன், இல்லைன்னா இந்த மாதிரி சூழ்நிலை, இந்த மாதிரி வர முடியல, எனக்கு நிலைமை அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் இது பண்ணாங்க. ஆனால் கட்டாயமா நான் ஒரு நாள் வரேன், நான் வந்தா உங்களுக்கு தான் அது தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீங்க கவலைப்படாதீங்கம்மா, எனக்கு ஏதாவது ஒண்ணு வந்ததுன்னா, அது உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வந்தாலும் அது கடவுளுடைய பிரச்சனை.
ஏன்னா ஒரு விசுவாசி வந்து இன்னொரு விசுவாசி போக விடாத அளவுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கு, தடுத்து வச்சிருக்கு. பாவம் அந்த அந்த ஒரு நல்லவங்க தான் என்ன பண்ணும், அவங்க மேல அவங்களுக்கு நமக்கு ஒரு மனசு கஷ்டம் இல்லை. இருந்தாலும் அவங்க பார்த்தோன்னே இல்லைண்ணே அப்படின்னு அப்படின்னா, சரிம்மா நல்லது, கடவுள் ஒரு நாள் கட்டாயமா இந்த யுத்தம் கர்த்தருடையது, இன்னைக்கு நீங்க இதை சொல்லிட்டீங்கல்ல, இது கடவுள், இந்த யுத்தம் கடவுளுடையது அப்படின்னு முந்தானேத்து நான் சொன்னேன். அப்ப அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு கரடியோ சிங்கமோ என்ன பண்ணிருக்கு, தடுத்து நிறுத்திருக்கு, அந்த ஆட்டை பிடிச்சு வச்சிருக்கு. அந்த ஆட்டை இப்ப பிடிச்சு வச்சிருக்கு. இப்ப நாம தான் தாவித்துகள். நல்ல ஜெபம் பண்றோம் பாருங்க, நாம தான் தாவித்துகள். கடவுளுடைய வார்த்தை எடுத்து பேசுறோம் பாருங்க, நாம தான் தாவித்துகள். ஆராதனை பண்றாங்க பாருங்க, அவர்கள் தான் தாவித்துகள். துதிக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் தாவித்துகள். காணிக்க பாட்டு பாடுறாங்க பாருங்க, அவங்க தான் தாவித்துகள். இதெல்லாம் உட்காந்து கேட்கறோம் பாருங்க, நாம தான் தாவித்துகள். அப்ப இன்னைக்கு நாம கடவுளுடைய வார்த்தையை சரியா எடுத்து பயன்படுத்தும் போது, அது நீங்க படிக்கிற இடமோ, வேலை செய்யற இடமோ, குடும்பமோ, அது மட்டும் இல்லாம சொந்தக்காரங்க மத்தியிலையோ சரியான வார்த்தையை நீங்க பயன்படுத்தும் போது, அது கரடி வந்தாலும் சரி, சிங்கம் வந்தாலும் சரி, கோலியாத் வந்தாலும் சரி, அது வீழ்ந்து போகும். அதிலிருந்து ஆண்டவர் தப்பு வச்சார், இன்றைக்கு உங்களையும் தப்பு வைப்பாராம். இதுக்கு இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார். வசனம் என்ன சொல்லுது பாத்தீங்களா? எதுல சாத்தானை ஜெயித்தார்களா? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும். இன்னைக்கு நீங்க விசுவாசிங்க, இயேசு எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், நான் அவருக்கு சாட்சியா இருக்கிறேன், எனக்குள்ள அவருடைய வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தையினால நான் என்ன பண்ணுவேன், எப்படிப்பட்ட வல்லமை வந்தாலும் அதை என்ன பண்ணார்கள், ஜெயித்தார்கள். அப்ப இன்னைக்கு நம்ம ஜெயம் எதுல இருக்கா? இயேசுவின் ரத்தத்திலும் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு பாருங்க வார்த்தைகள், அந்த வார்த்தையில இருக்கு. சரி, இன்னும் இப்ப சொல்லுங்க, எத்தனை பேரோட வாழ்க்கையில சிங்கம் கரடி எல்லாம் பார்த்திருக்கிறீங்க? நிறைய சிங்கம் பார்த்தாச்சு. இன்னைக்கு சிங்கத்துக்கு விளக்கம் கொடுத்ததுனால சிங்கம் என்ன செய்யும்? சிங்கத்தின் வல்லமை முதல்ல எதை பிடிக்கும்? ஆத்துமாவை பிடிச்சிக்கும். நன்மை செய்ய போவே கூடாது, தீமையின் பாதையிலேயே நடத்தும். ஆத்துமாவை பிடிச்சிக்கிச்சுன்னா அடுத்தது என்ன பண்ணும் சிங்கம்? சாட்சியின் ஜீவியத்தை அழிக்கும். இவங்க சாட்சியே கிடையாது அப்படின்னு பொல்லாத குற்றச்சாட்டுகள்லாம் வச்சு அவங்க செயல்லாம் கூட செஞ்சுதான் ஆக்கி விட்டுரும். மூணாவது என்ன பண்ணும்? பொருளாதார ரீதியான காரியங்கள், உங்களுடைய ஆசீர்வாதங்களை அழிக்க நினைக்கும். நாலாவது, உங்களுக்கு நன்மையானதை என்ன பண்ணிடும்? அழிக்க பார்க்கும். உங்களுக்கு எதெல்லாம் நன்மை? எதெல்லாம் நன்மை? சரீரத்துல பலன் நன்மை, கிருபை நன்மை, தயவு, இரக்கம், பொருளாதார ரீதியான காரியங்கள், உங்க வேலை, உங்க படிப்பு, உங்க எதிர்காலம், இது எல்லாத்தையும் அழிக்க பார்க்கும். அடுத்தது கரடி என்ன பண்ணுது? சந்ததிகளை அழிக்கும். உங்கள் மூலமாய் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை அழிக்கும். உங்கள் மூலமா வரக்கூடிய அப்படி அழிச்சா என்ன ஆகும்? பெத்தவங்களுடைய இருதயம் உருகி போகும், உடைஞ்சி போகும். அது எப்படி வருதா? இந்த 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 சாத்தானுக்கு ஒரு பேர் சொன்னாரு. என்ன சொன்னாரு? துஷ்டன். துஷ்டன் மத்தியில நீங்க இருந்தாலும் ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை தப்பு வைப்பேன். அது மட்டும் சொல்ல, அடுத்தது என்ன சொன்னாரு? இந்த வல்லமை உங்க வாழ்க்கையில வந்தா இதை ஜெயிக்க என்ன பண்ணணும்? தடி எடுக்கணும். எந்த தடி? கடவுளுடைய வார்த்தைன்ற தடி. அதை எடுக்கணும். அதை எடுக்கும்போது என்ன ஆகும்? பிசாசு விழுந்தே போவான். அதுக்கு நாம என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார், சிலுவையில் அடிக்கப்பட்டார், நான் அவருடைய ரத்தத்தினால என்ன பண்ணாக்கப்பட்டேன்? குணமாக்கப்பட்டேன். நான் சாட்சியா இருக்கிறேன். எனக்குள்ள என்ன இருக்கு? கடவுளுடைய வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தையினால நான் என்ன பண்ணுவேன்? பிசாசை ஜெயிச்சிருவேன். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து 3 காரியம் சொல்லியிருக்கிறாரு. சிங்கம் வந்தாலும் சரி, கரடி வந்தாலும் சரி, கோலியாத்து வந்தாலும் சரி, நீ எடுக்க வேண்டிய ஒரே ஆயுதம் என்னுடைய வார்த்தை. என்னுடைய வார்த்தை. பெரிய பிரச்சனை வருது, பெரிய விஷயம். அங்க இயேசுவின் நாமத்தினால, இயேசுவே நீங்க சொல்லி பாருங்க, அதுல இருந்து நீங்க ஈஸியா விடுதலை ஆயிடுவீங்க. நம் கண்களை மூடி செபிப்போம். கண்களை மூடி செபிப்போம். இன்னைக்கு நீங்க மனசுல இருந்து சொல்லுங்க, எதெல்லாம் சிங்கம், எதெல்லாம் கரடி, எதெல்லாம் கோலியார், உங்க மனசுல இருந்து ஆண்டவருக்குள்ள ஒப்பு கொடுப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த வேலையில நீர் எங்களுக்காக பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. தாவீத்தை கொண்டு பேசின ஒரு வார்த்தை, தாவீத்து ஒரு ஆடு மேய்ப்பனா இருக்கும்போது ஒரு ராஜாவை பார்த்து சொன்ன, கரடிக்கும் சிங்கத்திற்கும் ஆண்டவர் தப்புவித்தார், அதை நான் கொன்று போட்டேன். அந்த ஆடு என்னுடைய ஆடை பிடித்து கொண்டது, அதை நான் கொன்று போட்டேன் என்று சொன்னது போல அந்த சிங்கத்தின் வல்லமையை பேசியிருக்கிறீர், கரடியின் வல்லமையை பேசியிருக்கிறீர், கோலியாத்தை ஜெயிக்கும் ஆயுதத்தை பேசியிருக்கிறீர். சிங்கத்தின் வல்லமை அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கிரியை செய்தால் அவன் ஆத்மாவை அழிக்க முயற்சிக்கும். அது ஆத்மாவை அழிக்க முயற்சிக்கும், பொருளாதார ரீதியான காரியங்களை அழிக்க முயற்சிக்கும். அதே போல
வாழ்க்கையில சாட்சியை அழிக்க முயற்சிக்கும், அருமையானதை அழிக்க முயற்சிக்கும். ஆனா அந்த சிங்கத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். கரடிகள் சந்ததிகளை அழிக்கும், நம் மூலமாய் பிறக்கக்கூடிய ஞானம், அறிவு, செல்வம், ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் அழித்து விடும். அவன் துஷ்டன் என்று சொல்லியிருக்கு. தாவீது சொல்லலாம், துஷ்ட மனிதன் மத்தியில என் ஆத்துமா இருக்கிறது. அந்த துஷ்டனை அழிக்கும் ஆயுதம் கர்த்தருடைய வார்த்தை. தாவீது தன்னுடைய தடியை பயன்படுத்தினான், அந்த சிங்கத்தையும் கரடியும் கொன்று போட்டது போல இன்றைக்கு இயேசுவின் வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில கண்ணுக்கு தெரிகிற சிங்கம், கண்ணுக்கு தெரியாத சிங்கம், கண்ணுக்கு தெரிகிற கரடி, கண்ணுக்கு தெரியாத கரடிகளை அழிக்கக்கூடியதா இருக்கிறது. எங்களுடைய ஜபத்துல வரக்கூடிய இயேசுவின் வார்த்தை எங்கள் வாழ்க்கையில எங்களுக்கு விரோதமா எழும்பி எங்களை பட்சித்து அழித்து விடலாம் என்ற வல்லமையை அழிக்கக்கூடிய வல்லமை நிறைந்ததா இருக்கு. காரணம், நாங்கள் இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். எங்களுக்காக அடிக்கப்பட்ட இயேசு எனும் ஆடு, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தீர்கள் என்று சொல்லி இருக்குது. அது போல எப்படிப்பட்ட வல்லமைகள் வந்தாலும் அதை ஜெயிக்கக்கூடிய வல்லமைகளை எங்களுக்கு நீ சொல்லி இருக்கிறீர். தாவீது 5 கூழாங்கற்களை எடுத்தான், 5 ஆகமங்களை காண்பிக்கிறது. நாங்கள் சாட்சியின் புத்தகமாகிய வேதாகமத்தை கையில வைத்திருக்கிறோம், ஜீவ வார்த்தையாகிய இயேசுவின் வார்த்தையை எங்கள் இருதயத்தில் வைத்திருக்கிறோம். அதை வைத்து எங்களுக்கு விரோதமாய் அது கடன் வந்து நின்றாலும், பொல்லாத கிரியைகள் வந்து நின்றாலும், வியாதி வந்து நின்றாலும், தரித்திரம் வந்து நின்றாலும், பொல்லாத அசுத்த ஆவிகள் வந்து நின்றாலும், பிசாசு வந்து நின்றாலும், பிசாசின் ரூபத்துல மனிதர்கள் வந்து நின்றாலும், நாங்கள் எடுக்க போகிற ஒரே ஆயுதம் இயேசுவின் வார்த்தை, இயேசுவின் நாமம், இயேசுவின் ரத்தம். அது எங்களுக்கு ஜெயத்தை மட்டுமல்ல, எங்களை தப்புவித்து பாதுகாக்கிறதா இருக்குது என்று இந்த நாள்ல பேசின வார்த்தைக்காக நன்றி. அந்த பிள்ளைகள், வர முடியாத பிள்ளைகள், யூடியூப் மூலமாக இந்த செய்தியை கேட்கக்கூடிய பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு தப்புவிக்கும் வல்லமை கிரியை செய்யட்டும். இந்த வார்த்தை கிரியை செய்யட்டும். கர்த்தர் செய்ய போவதற்காக நன்றி. இந்த வார்த்தையை பயன்படுத்துங்கள், உலகத்தை ஜெயித்து விடுங்கள். இயேசுவின் நாமத்தினால வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் பிதாவே.